ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மக்காச்சோளத்தோட இலையில் பூ எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மக்காச்சோளம், டபுள் கம் டேப், க்ரீன் டேப், சிசர், த்ரெட், திக் கார்ட்போர்ட், தொடப்பக்குச்சி. எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மக்காச்சோளத்தோட மேல் லேயரை ஸ்லோவாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா திக்கான லேயராக இருக்கிறதா பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதை இந்த டாப் போர்ஷனில் நம்ம டபுள் கம் டேப் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த டபுள் கம் டேப்பை வந்து இந்த ரைட் கார்னர் டு லெஃப்ட் கார்னர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. எட்ஜஸ் கட் பண்ணிடலாம். இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற லீஃப் எடுத்து நீங்கள் மேலே இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வகமான ஒரு லீஃப் கிடச்சிரும். இந்த லீஃபை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த எட்ஜிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த இலை வந்து நல்லா முத்தின இலையாக எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். இலசான இலை வந்து தவண்டுடும், உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக நிற்காது. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இது மேலேயும் நம்ம டபுள் கம் டேப் திருப்பி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட வீட்டில் இருக்கிற தொடப்பக்குச்சியில் கொஞ்சம் திக்க, ரொம்ப திக்க வேண்டாம், ரொம்ப தின் வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிற எக்ஸஸ்லாம் நீங்கள் எடுத்து விட்டுடுங்க. இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி லைட்டாக ரோல் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ளவர் பண்ணுறதுக்கு பேஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, சென்டர் பிளேஸ். இப்போ நம்ம அடுத்தது லீஃப் வைக்க போகிறோம். இதழ்கள் வந்து கட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போது நம்ம கார்ட்போர்டில் இந்த மாதிரி லீஃப் ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண சைஸை வச்சு இந்த இலை வந்து எந்த டைரக்ஷன் அப்பில் போதும் அந்த லைன்ஸ் அந்த டைரக்ஷனில் வச்சு நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம இதழ்கள் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இந்த மாதிரி இந்த டாப் போர்ஷன் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆஃப் சர்க்கிளில் கொண்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10 or 15 நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளவர் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பெரிய சைஸ், நம்ம குட்டி சைஸ் பண்ண மாதிரியே பெரிய சைஸும் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இதழ்கள் வந்து உங்களுக்கு சைஸை பொறுத்து உங்களோட ஃப்ளவர் எவ்வளோ பெரிய சைஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது இப்படி கொஞ்சமாக ரோல் ஆகிடும். அதை நம்ம இப்படி பிடிச்சி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதழ்களை வந்து கட்ட போகிறோம். நம்ம ஏற்கனவே பண்ண இந்த பேஸ்லேருந்து இதை கட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸ், ஒரு நூல் வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிடுங்க. நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி தான் மெத்தட். இந்த மாதிரி பக்கத்தில் பெட்டல் வச்சு கட்டிட்டே போகும். இந்த ஷார்ப் போர்ஷன் கீழே மேலே வந்து நியூ மாதிரி இருக்கிறது மேலே வச்சு பண்ணுறேன். நம்ம உள்டாவும் பண்ணலாம், அது வேறு மாதிரி ஃப்ளவராக கிடைக்கும். கொஞ்சம் டைட்டாக கட்டணும். நீங்கள் லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கவே நிற்காது, எல்லா இதழ்களும் கீழே வந்துடும்.
ஃபஸ்ட்டு லேயர் முடிச்சுட்டேன். நல்லா சுற்றிடுங்க, டைட்டாக சுற்றிடுங்க. இப்போ செகண்ட், இப்போ நம்ம எப்படி இந்த 4 இதழ்களுக்கும் அடுத்து கேப்பில் வந்து நம்ம அடுத்தது வைக்க போகிறோம். இப்போ இந்த 4க்கும் கேப்பில் அடுத்தது இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இந்த சோளம் வாங்கினா நம்ம இந்த இலையெல்லாம் தூக்கி தான் போடுவோம். இந்த அழகான லீஃபாக ஃப்ளவராக பண்ணி நம்ம அழகுபடுத்தலாம். நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். அந்த பேஸில் வந்து இந்த மாதிரி க்ரீன் டேப் இருக்கும். இந்த க்ரீன் டேப்பை நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போது நம்ம இதழ்களை வந்து ஸ்லோவாக ஒவ்வொரு இதெல்லாம் இந்த மாதிரி ஜெயிச்சு விட போகிறோம். ஸ்லோவாக மக்காச்சோள இலையில் இவ்வளோ அழகான ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கோ. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.